ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 1995 வந்த ஒரு தமிழ் ட்ராமா ஃபிலிம். இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 8 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ராஜா. இவர் படித்து முடிச்சுட்டு டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவருடைய அம்மா அப்பா இவரை வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசில் பேசினபடி இவருக்கு இன்னொரு பொண்ணு கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிராமத்தை விட்டே வெளியில் போயிருக்க மாட்டாங்க. ரொம்பவே இன்னசென்ட்டான பொண்ணாக இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் அவங்க படித்தவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. பட் வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர் தாங்க முடியாததுனால அந்த ஒரு பொண்ணையை நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணிப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு டெல்லிக்கு போவார். அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரை விட்டே தாண்டி இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும். அங்கே இருக்கிற கல்ச்சர் ப்ளஸ் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும். பட் இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நம்மளுடைய ஒய்ஃபால் தான் நம்ம லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருப்பார். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமா அந்த ஒரு பொண்ணை கொண்டு போய் அவருடைய ஊர்லேயே விட்டுட்டு வந்துடுவார். அதாவது இனிமேல் என்னால் இவங்க கூட வாழ முடியாது, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறாங்க, சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா ப்ளஸ் அந்த ஊர் மக்கள் அந்த ஒரு பொண்ணை கொட்டிட்டு திரும்பியும் சேர்த்து வைக்கிறதுக்காக வருவாங்க. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இவங்க யாருக்குமே நம்ம ஹீரோ எங்கே தங்கியிருக்காருங்கிறது தெரியாது. ஈவன் அவருடைய ஒய்ஃபு கூட அவங்க வீட்டுக்கு எப்படி போகணுங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா ப்ளஸ் அந்த ஒரு பொண்ணு இவங்க நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா, இதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.